ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் கேர்ள்ஸ் எஃப்எம்மில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ட்ராவல் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் தாங்க இந்த வீடியோ. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ராவல் பற்றி அவ்வளோவோ தெரியாதுங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி நான் அவ்வளோவோ ட்ராவல் பண்ண மாட்டேன். ஏன் ட்ராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணாவே எனக்கு வாமிட் வந்துடும், மயக்கம் வந்துடும். ஸோ என்ன மாதிரி கேஸ்லேயும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ட்ராவல் செட் ஆகுறது இல்லை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் லைஃப்லேயும் கண்டிப்பாக மறக்க முடியாத மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது எதுவாக இருந்தாலும் அந்த மூமெண்ட்டை ஸ்பெஷல் பண்ணுறதே ஒரு ட்ராவல் தாங்க. அந்த ட்ராவல் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி கூட இருக்கலாங்க. எக்ஸாம்பிள், நாம் ட்ராவல் பண்ணும்போது சீட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் உட்காந்துட்டு வர பர்சன் ரொம்ப உம்முனா மூஞ்ச கூட இருக்கலாங்க. பட் நம்ம பண்ணுற ட்ராவல் அது ஒரு மெமரிஸ் தாங்க. நமக்கு பிடிச்சவங்கள பார்க்க போகிறதுக்கு பண்ணுற ட்ராவலும் உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. நிறைய பேர் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு ட்ராவலை பிளான் பண்ணி கிளம்பிடுவாங்க. ட்ராவல் பண்ணால் கஷ்டம் போயிடுமா அப்படின்னு கேட்குற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் ட்ராவல் பண்ணி போகிற பிளேஸில் புதுசாக ஒரு இடம், யாருமே தெரியாத ஒரு ஊர், பார்க்குற இடமெல்லாம் புது புது முகங்கள். அப்போது நமக்கு புரியுங்க, இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு நமக்கு நாமளே உணர்வோம். அங்கே நாம் பார்க்குற எல்லார்கிட்டையும் இருந்தும் கண்டிப்பாக நாம் நிறைய கற்றுக்க முடியுங்க. பார்க்குற இடத்துலெல்லாம் பார்க்குற பொருளெல்லாம் நம்ம ரசித்து பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போயிடுங்க. ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிற பசங்களையும் கண்டிப்பாக ஒரு டூர் கூட்டின்னு போவாங்க. வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயும் கண்டிப்பாக ஒரு டூர் பிளான் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற கஷ்டம் எல்லாம் மறந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணதாங்க டூரே போடுறாங்க. ட்ராவல் அப்படின்னா இந்த காலத்தில் பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ராவல் கண்டிப்பாக பிடிக்கும். சில பேருக்கு காரில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு ட்ரெயினில் போகிறது பிடிக்கும், சில பேருக்கு பஸ்ஸில் போகிறது பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குங்க. பசங்களுக்கு நைட்டில் ட்ரெயினில் போகிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் மழை வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்க பைக்கில் ஹீல்ஸ் ஏறும்போது அவ்வளோ சவுண்டாக கத்திக்கிட்டே வளைஞ்சு போகிற பாதையில் ரசிச்சுட்டு சந்தோஷமாக போவாங்க. இன்னும் சில பேர் டான்ஸ் ஆடிட்டு போகிற வழியெல்லாம் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சில பசங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரே இடத்துலையே 100-200 ஃபோட்டோ எடுக்கிற பசங்களும் அதிகமாக இருக்காங்க. ஒரு சில பசங்க சிவன் பக்தர்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கோவிலாக அலையிற பசங்களும் அதிகமாக இருக்காங்க. பசங்க ட்ராவல் டைமில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாரணமாயிரம் படத்தில் வர ஹீரோயினி மாதிரி, சமீரா ரெட்டி மாதிரி நம்ம பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காரணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் உட்காரது என்னமோ வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை குடிகாரனாக இருப்பாங்க, இல்லை பூமர் அங்கிள்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவப்பட்டுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்கார்ந்தாலோ அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இம்ப்ரெஸ் பண்ணி பல்பு வாங்கியிருக்கீங்களா, இல்லை இம்ப்ரெஸ் ஆகி லவ் ஆகிருக்கா, மேரேஜ் ஆகிருக்கான்ட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறது தான் அதிகமாக பிடிக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணி மறக்க முடியாத பிளேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட கேர்ள்ஸ் எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.